ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். அன்று வந்ததும் இதே நிலா சச்சச்சா, இன்று வந்ததும் அதே நிலா சச்சச்சா, எங்கும் உள்ளது ஒரே நிலா, அனைவர் கண்ணுக்கும் அதே நிலா, அனைவர் கண்ணுக்கும் அதே நிலா. ஆமாங்க, நம்மளுடைய முதல்வர் விஜய் வந்துட்டு எப்பயுமே ஒரே மாதிரி தான் இருக்காரு. அன்னைக்கு பார்த்த விஜயை தான் இன்னைக்கும். சரிங்களா? அன்னைக்கு சொன்னார், இன்னைக்கு செஞ்சுட்டாரு. சரியா? அவர் சொல்கிறது தான் செய்வார், செய்கிறது தான் சொன்னார் அன்னைக்கு. சரிங்களா பிரேமலதா அவர்களே? அப்போவே சொன்னார், ஒரு காலம் வரும், அந்த காலத்தில் நான் வந்து ஒரு இடத்துல உட்காருவேன் அப்படின்னு சொன்னார். மக்களுக்காக நான் உட்காருவேன்னு சொன்னார். கண்டிப்பாக செஞ்சுட்டார் அதை. சரியா பிரேமலதா அவர்களே? நீங்கள் என்ன சொன்னீங்க? எலெக்ஷனில் பிஃபோர் த எலெக்ஷன் விஜய் வந்துட்டு லாலிபாப் சாப்பிடும் லிட்டில் பாய். ஆஃப்டர் த எலெக்ஷன் அப்படியே காட்சி மாறுது. ஆஃப்டர் த எலெக்ஷன் விஜய் எங்கள் வீட்டு பிள்ளை. ஏன்னா அப்போ வந்து சிக்கன் லாலிபாப் சாப்பிட்ற பிக் மேன் ஆகிட்டாரா எங்கள் பிரேமலதா அவர்களே? ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா விஜய் என் வீடு தேடி வந்து துணை முதல்வர் பதவி வந்து எனக்கு கொடுத்துருப்பாரு அப்படின்னு மனக்கோட்டை உங்களுக்கு இல்லை. தருவார் பார்த்துட்டே இருங்க. நீங்கள் தானே சட்டமன்றத்தில் பேசுனது, குதிரை பேரம் பண்ணுறாங்க, முதல்வர் வீட்டுக்கு யார் தலைமறைச்சிட்டு போனது, இப்போல்லாம் கொஷின் பண்ணிங்களே, இதுக்கெல்லாம் பதில் வேணும் அப்படின்னீங்கள. இதெல்லாம் உங்கள் பக்கம் இருக்கிற உங்கள் சைடில் இருக்கக்கூடிய தவறுகள். சரியா? இதை வந்து அடுத்தவங்க மேலேயே திணிக்க பார்க்குறீங்க. சட்டமன்றத்தில் அன்றைக்கி உங்களுக்காக எழுந்து நின்னார் இல்லையா? அதாவது ஒரு வயசுக்கு மரியாதை கொடுக்கணுன்னு கொஞ்சம் வயசானவங்களுக்கெல்லாம் எழுந்து தான் மரியாதை கொடுக்குறாரு. செங்கோட்டையன் ஐயா அவர்களுக்கு அப்படி தானே பண்ணார். பதவி இருக்கிற அன்னைக்கு எழுந்து மரியாதை கொடுத்துட்டு தான் உட்காந்தாரு. அதுபோல தான் உங்களுக்கும் மரியாதை கொடுத்தாரு. இதனால் நீங்கள் ரொம்ப தப்பு கணக்கெலாம் போடாதீங்க. சரியா? இன்னொரு விஷயம் என்னென்னா, விஜய்க்கு ரொம்ப பிடிக்கும். விஜயகாந்த் வந்துட்டு ஒரு நல்ல மனிதநேயமிக்க மனிதர். அதுக்காக தான் உங்களுக்கு அந்த மரியாதை கிடைச்சிருக்கு. இதை வச்சு விஜய் இதை பண்ணு, விஜய் அதை பண்ணு அப்படிலாம் நீங்கள் வா போன்லாம் பேசுகிற வேலை வேண்டாம். சரியா? என்னதான் இருந்தாலும் அவர் வந்து இந்த தமிழ்நாட்டோட முதல்வர்கிட்ட எப்படி பேசணுமோ அப்படி பேசுங்க பிரேமலதா. சரிங்களா? சட்டமன்றத்தில் பாருங்கள், இனிமேல் நடக்கிறத ஆட்டத்தை பயங்கர ஆட்டமாக இருக்கும். ஆட்டம் சூடு பிடிக்க போகுது. சரியா? சட்டமன்றத்தில் நிறைய விஷயங்கள் பார்க்க போகிறோம். வெயிட் அண்ட் வாட்ச். Okay, மக்களே. Thank you. Have a nice day.